Taste the Daily. ராமநாதபுரத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கு தாமதமாக வந்த 12 தேர்வர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் சோகத்துடன் திரும்பிச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 14 தேர்வு மையங்களில் 4800 தேர்வர்கள் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் கேணிக்கரையில் உள்ள டிடி விநாயகர் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். காலை 9 மணிக்குள் தேர்வு அறைக்குள் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் 9:20 மணிக்கு வந்த 12 மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வருட கணக்கில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக பயிற்சி செய்துள்ளதாக கூறியும் காவல்துறையினர் அவர்களை அனுமதிக்காததால் மாணவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு வாரமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே வழுதலைக்குடி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு திருமுல்லை வாசல் ஊராட்சியிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து விடியா திமுக அரசின் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தீநகரில் கஞ்சா விற்ற 3 பேரிடம் 8 கிலோ கஞ்சா சிக்கியுள்ளது. தீநகரில் பிடிபட்டவர்கள் அங்குள்ள நடேசன் பூங்காவில் கஞ்சாவை விற்பனை செய்வதில் கைதேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நடேசன் பூங்கா பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வீட்டிற்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் பூங்காவிற்கு அருகே பாண்டி பஜார், தேனாம்பேட்டை காவல் நிலையங்கள், தியாகராய நகர் துணை ஆணையர் அலுவலகம் மற்றும் உதவி ஆணையர் அலுவலகம், மாம்பழம் ரயில் நிலையம், தியாகராய நகர் பேருந்து நிலையம், பிரபலமான கடைகள் என மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகள் உள்ளன. இந்த நிலையில் தீநகரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மிலன்குமார், கேரளாவைச் சேர்ந்த ராஜேஷ், தீநகரைச் சேர்ந்த வேணுகோபால் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் வடமாநிலங்களிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்து வந்துள்ளது தெரியவந்தது. இந்த நிலையில் இந்த விடியா திமுக அரசு காட்டாராய் ஓடும் கள்ளச்சாராயத்தையும் போதைப் பொருட்களையும் எப்போது கட்டுப்படுத்தும் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னையிலிருந்து அயோத்தி மற்றும் அயோத்தியிலிருந்து சென்னை செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் போதிய பயணிகள் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து அயோத்தி செல்லும் விமானம் மற்றும் அயோத்தியிலிருந்து சென்னைக்கு வரும் விமானம் ஆகிய 2 விமானங்களும் போதிய பயணிகள் இல்லாததால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் விமான பயணிகளின் டிக்கெட் வேறு தேதிக்கு மாற்றி கொடுக்கப்பட்டதாகவும், இல்லையேல் பயணிகளுக்கு பயண கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை சோழவந்தானில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறி சட்டம் ஒழுங்கு சீரழிய காரணமான விடியா திமுகவை கண்டித்து ரிசைன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், மாணிக்கம், நீதிபதி தவசி, கருப்பையா உட்பட பலர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துரைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், காவிரி பிரச்சனையில் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் முரண்டு பிடிக்காமல் வெண் சாமரத்தை வீசிக்கொண்டு புலி போல் பாயாமல் பூனை போல் பதுங்குவதாக விமர்சித்தார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து மக்கள் நடமாடவே பொதுமக்கள் அச்சப்படும் நிலையை திமுக உருவாக்கியுள்ளதாக வேதனையுடன் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்வாதார உரிமைகள் பறிபோய் கொண்டே இருக்கிறது. காவிரியிலே தண்ணீரை திறந்துவிட மறுத்து கர்நாடக காங்கிரஸ் அரசு முரண்டு பிடிக்கிற போது அதற்கு இவர் வெண்சாமரம் வீசுவது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என்று இங்கே தமிழகத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருந்தாலும் கூட ஆளுகிற அரசாக இருக்கிற திமுக அரசு இதை வேடிக்கை பார்க்க மட்டுமே செய்கிறது. மதுரையிலே தொடர்ந்து மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஆகவே கடந்த 3 நாட்களிலே 3 பேர் இறந்திருப்பது வேதனையின் உச்சம். இன்றைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பாக சாலைகளிலே நடமாட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருமங்கலத்துல வீட்டில் இருந்தவங்கள நோட்டமிட்டு நகைக்காக கொலை பண்ணாங்க. அதே போல மேலூர்ல நகைக்காக கொலை பண்ணாங்க. இது வீடுகளிலும் தெருக்களில் நடந்தது. ஆனா ஒரு மருத்துவமனையிலே, ஒரு தனியார் மருத்துவமனையில, அது நேற்று அது திறப்பு விழா நடைபெறுகிற நேரத்துல உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி வந்திருக்கிற நேரத்துல அங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பதுதான்
மிகப்பெரிய கேள்விக்குறி, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் திருவளத்தில் உள்ள ஏரியில் மூழ்கி 2 சகோதரர்கள் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருவளத்தை அடுத்த பெரிய ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜா, ஸ்ரீகாந்த் ஆகிய இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். இவர்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் 5 மற்றும் 3வது வகுப்பில் படித்து வந்தனர். பள்ளி விடுமுறை என்பதால் அருகில் உள்ள ஏரிக்கு நண்பர்களுடன் இவர்கள் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஏரியில் மண்ணெடுப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் நிரம்பியிருந்த சேற்றில் சிக்கி சகோதரர்கள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விடியா திமுக ஆட்சியில் ஏரிகளில் திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதற்கு அதிகாரிகள் அனுமதி வழங்குவதே இதுபோன்ற உயிரிழப்புகளுக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடி நகராட்சியில் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக பெண் கவுன்சிலர் அமுதா திமுக நகர்மன்ற தலைவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் உடனடியாக அவருக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டு திமுக கவுன்சிலர் பேச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் பிரகாஷ் மக்கள் பிரச்சனைகள் குறித்தும் வரி உயர்வு குறித்தும் கேள்வி எழுப்பி பேசிக் கொண்டிருந்த நிலையில் விடியா திமுக நகர்மன்ற தலைவர் முத்துதுரை கூட்டத்தை முடித்துவிட்டு சென்றார். இதனால் அங்கிருந்த சுயேட்சை கவுன்சிலர்கள் மற்றும் பார்வையாளர் மாடத்தில் இருந்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை திருவொற்றியூர் திமுக மண்டல குழு தலைவர் மக்கள் வரி பணத்தில் பல லட்சம் ரூபாயை தனது பினாமி மூலம் ஊழல் செய்துள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மண்டல குழு கூட்டத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தில் இம்மாதத்திற்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் பங்கேற்று விடியா திமுக மண்டல குழு தலைவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். திமுகவின் மண்டல குழு தலைவர் தனியரசு தனக்கு சொந்தமான பினாமி மூலம் திருவொற்றியூர் மண்டல அலுவலகத்தை பல கோடி ரூபாய் மதிப்பில் அலங்கரித்து அதில் பல லட்சம் ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே திருமலிசை பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பூந்தமல்லி அருகே திருமலிசை சிப்காட் பகுதியில் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் பெய்த கனமழையால் இந்த மருத்துவமனைக்கு செல்லும் சாலைகளிலும் மருத்துவமனையை சுற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி உள்ளது. இதனால் இப்பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சியில் தரமற்ற சாலைகளை அமைத்து மக்கள் வரிப்பணத்தை விடியா திமுக அரசு வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டிடிஎஃப் வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஜாக்கிரதையாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாகவும் செல்போனில் பேசிக்கொண்டே காரை ஓட்டியதாக டிடிஎஃப் வாசன் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. டிடிஎஃப் வாசனுக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கிய நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை ஒப்படைக்க கோரிய மனுவில் காரை ஒப்படைத்தால் டிடிஎஃப் வாசன் மீண்டும் அதே குற்றத்தை செய்ய வாய்ப்புள்ளது என மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. கடந்த செவ்வாயன்று காளையார்குறிச்சியில் தங்கையா என்பவருக்கு சொந்தமான சுப்ரீம் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டு மாரியப்பன், முத்துவேல் என்ற 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள். மேலும் படுகாயமடைந்த சரோஜா, சங்கரவேல் ஆகியோர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ள நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.